சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 19ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், கோபமும் அதிகமா வரும், டென்ஷன் ரொம்ப அதிகமாகும், எந்த விஷயத்தையும் ஈஸியா செய்யக்கூடிய விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியாதுங்கிற எண்ணம் வரும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல மன உறுதி அதிகமா இருக்கணும். வேலையில எமோஷனல் ஆகி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால அந்த இடத்துல நீங்க ப்ராக்டிக்கலா தான் இருக்கணும். அப்பதான் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. வண்ணார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிமெண்ட் நிறம். ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு என்ன ஓணுங்கிறது கிளாரிட்டி இருக்காது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய பிபி சுகர் ஷூட்டப் ஆகும். மருந்து மாத்திரைக்காக செலவு பண்ணக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு திடீர் பிரயாணங்களும் திடீர் என்று ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயங்கரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாகிறம் இன்றைய மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் தயவுசெய்து வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. உடம்பு ஹீட் ஆகிற மாதிரி இந்த நாள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு லைட்டா ஜுரம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கவனம் காக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணும் பொழுது அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த நாள் அன்கன்ட்ரோலபிளா இருப்பாங்க. உங்க கணவரோ அல்லது உங்க மனைவியோ ரொம்ப கோவப்படுவாங்க. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துல கவனமா இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பீமசேனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு எரிச்சல், நேற்று நைட்டு சாப்பிட்டது இந்த நாள் அல்சர் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா கண்டினியூஸா மோஷன் போற மாதிரி ஃபீல் பண்றது, வயிறுலாம் ஒரு மாதிரி கடவுடன் இருக்கிறது. அதே மாதிரி வேலையாட்கள் மூலியமா தொந்தரவு, தேவையில்லாம வீட்டுல சின்ன சின்ன சஞ்சரவு, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண, இந்த மாதிரி வீட்டுல இருக்காம நீங்க தப்பிச்சிடுறதே நல்லது. சில நாட்கள் பலன்கள் இப்படி மாறுபடும். எங்க இருந்தா பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருங்க. வீட்டுல போகாம வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போகணும். அவ்வளவுதான். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாங்கிற ஆரஞ்சு நிறம். ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்துல அபாரமான மேன்மையை கொடுக்கும். நினைத்த எல்லா காரியங்களிலும் அபாரமான வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான அழகப்படுறது. நினைத்த எல்லா காரியங்களும் ஏற்றத்தை கொடுக்கப்படுறது, நம்பிக்கையை கொடுக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக பெண்களிடம். துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அதாவது உங்க ராசி லக்னத்துல இருந்து 4ஆம் இடம்ங்கிறது மாத்திருக்காருங்க. ஆனா அம்மா பயங்கர டென்ஷன் ஆவாங்க. இல்ல அம்மாவோட ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். இந்த வீட்டுல இருந்து எங்க திடீர்னு கிளம்பலாம். ஏதாவது ஒரு வேலைக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் முடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல உங்க வீட்டுக்கு யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம்னு எடுத்துக்கங்க. ஆனா இந்த நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு
ஹீட்னால பாதிப்பு, தண்ணீர்னால பாதை, வேற ஒரு செலவு இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் ராசி. விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் அதிகமா இருக்கும். திடீர்னு கிளம்பி போகணும்னு தோணும், ஒரே டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி பல விதங்கள்ல ஒரு கோபம். அதே மாதிரி தயவுசெய்து வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் பொழுது யாரும் முந்தி ஓவர்டேக் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. இதனால் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவதுதான் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வது, பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறுவது. எந்த விஷயத்த நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது இந்த நாள் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு, பொறுமையா இருங்க. குடும்பத்திலும் சரி சஞ்சலங்கள் அதிகமா இருக்கும். தேவையே இல்லாத செலவு, தேவையே இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பேசாம தவிர்ப்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அண்டர் ப்ரெஷர்ல யார் இருப்பீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க. சம ப்ரெஷரா இருப்பீங்க இந்த நாள். இதெல்லாம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கவனமா இருக்கணும். எந்த விதத்திலுமே வீட்டுல சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறதோட கம்மனை மற்றவங்க கிட்ட வேலையை கொண்டு வந்து நம்ம அமைதியா உட்காந்துக்கிறது தான் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வழிபாடுகள்ல ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான கும்ப ராசி இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இரவு நேரத்துல சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நன்று. முக்கியத்துவம் வாய்ந்ததே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இடமாற்றங்கள் கூட நல்லது கொடுக்கலாம். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ராகு கேத்து பேச்சு நம்ம முக்கியமா ராகு மாறி எடுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுப செய்தி. ஆனா என்ன விஷயம்னா செவ்வாய் ராகுடைய பார்வையில போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அடுத்த 1.5 மாசத்துக்கு ஃபிளைட் ஹைஜாக், ஃபிளைட்டை பிடிச்சி லாக் பண்ணி உட்கார வைக்கிறது, ஃபிளைட் பிளாஸ்ட், அதே மாதிரி பெரிய பெரிய இஸ்ரோ மாதிரி இருக்கக்கூடிய நாசா மாதிரி இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி கலன்கள், சேட்டலைட்டு, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கெல்லாம் சில ஆபத்து, இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்ல அட்டாக், இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்க போறீங்க. அது மாதிரி கல்லுக்கூடங்கள் இந்த மாதிரி நம்ம என்னன்னா அதாவது அந்த மாதிரி ஆலைகள் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அதுல தீ விபத்து இல்ல அதுக்கு பயங்கரமான ரெய்டு, அதனால அதுல அரெஸ்ட் பண்றது. நிறைய பேர் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஆக்சிடென்டல் டெத் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன் ஜென்ரலா சொல்றேன், நகரம்னு இப்போ கும்பம்னு சொல்ல, பட் இன் ஜென்ரலாவே இந்த மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் பார்த்து இந்த நாள் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. இதுவும் இந்த நாள் யாராவது நம்பி பணம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது நண்பர்களிடையே சின்ன வாக்குவாதங்கள், மூத்தவங்களிடையே வாக்குவாதங்கள், கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்பட்டு கவனமா இருந்து எப்படி காரியத்தை முடிக்கணுமோ அப்படி முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.